ஹே பிரில்லியன்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு ஜூலை 8, 2020 ஹிந்து எடிட்டோரியல் பார்க்க போகிறோம். நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இன்னிலேருந்து நம்ம ஈவினிங் ஹிந்து எடிட்டோரியல் நான் போஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அதே மாதிரி நம்ம இன்னைக்கு ஈவினிங் பார்த்துருவோம். ஸோ இன்னும் ஒரு 1 மந்த் நம்ம ஈவினிங் எப்படி நமக்கு போயிட்டுருக்கு, ஈவினிங் உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஆனால் நான் எடிட்டோரியல் போடுறது கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்றைக்குமே விட மாட்டேன், பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ கொஞ்சம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே இன்னைக்கு எடிட்டோரியல் எதை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா சைனாக்கான அந்த எல்ஐசி லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ஒரு ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா என்ன, நம்ம நிறைய தடவை நம்ம எடிட்டோரியல் சொல்லிட்டோம். அதாவது ரெண்டு பேத்துக்கும் இருக்கமான தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனை, அதை தான் ஸ்டாண்ட் ஆஃப் அப்படிம்பாங்க. நீ பண்ணா நான் பண்ணுவேன், நீ எப்போ விடுவியோ அப்போ தான் நான் விடுவேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காம சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் ஸ்டாண்ட் ஆஃப். அந்த ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுல இருந்து நம்ம விலக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம ஒரு பீஸ்ஃபுல், அதாவது சண்டையெல்லாம் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் நார்மல் ஸ்டேட்டுக்கு போறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கமே முடிவெடுத்து இப்போ அதுக்கான ஒரு நடவடிக்கையில் இறங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. டேஸ் ஆஃப் டிஸ்என்கேஜ்மெண்ட். என்கேஜ்மெண்ட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு வேலையில கமிட் ஆகுறது. டிஸ்என்கேஜ்மெண்ட்னா அது விடுபட்டு வருது இல்லையா? ஸோ இங்கே எதிலிருந்து விடுபட்டு வரும், அந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வரும். ஸோ அதுதான் டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. சப்டைட்டில் பாருங்க. As India and China disengage militarily, they must slowly seek to rebuild trust and ties அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்தியாவும் சைனாவும் இந்த மாதிரி மிலிட்ரி லெவல், அதாவது சண்டனையா கடவுளே அதாவது சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ மிலிட்ரி ரீதியாக ஓகே, ரெண்டு பக்கமும் அவங்கவுங்க இராணுவத்தை பின்வாங்குற முயற்சிக்கிற அதே சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட நம்பிக்கையை, ட்ரஸ்ட்டை, அதாவது இரு நாடுகளுக்கும் இருந்த அந்த நம்பகத்தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில்ட் பண்ண ஆரம்பித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சப்டைட்டிலாக கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது ஃபுல்லாக பார்த்துருவோம். ஆஃப்டர் 2 months of standoff along the LAC, news that India and China are discussing a full disengagement must be welcome relief. But it must be tempered by caution until all details of the plan to de-escalate troops and tensions are clear அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 மாத காலமாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு, இந்த ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் சைனாவுக்கும். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நியூஸ் நம்ம காதில் விழுந்திருக்கு. இந்த மாதிரி இந்தியாவும் அண்ட் சைனாவும் இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலாம், அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சில நியூஸ் நம்ம காதில் விழுந்திருக்கு. அது கண்டிப்பாக ஒரு வெல்கம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி அன்டில் எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ட்ரூப்ஸ் டென்ஷன்ஸ், ட்ரூப்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், குரூப்ஸ் ஆஃப் சோல்ஜர்ஸ் இல்லையா? நம்ம இடத்துல ஆக்குபை பண்ணியிருக்காங்க இல்லையா சைனா, அதே மாதிரி நம்மளும் பண்ணியிருக்கோம், அவங்க பிளேஸில் போய் வேணும்னே பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க ட்ரூப்ஸ் அவங்கவுங்க பிளேஸ்க்கு போகிற வரைக்கும், அதே மாதிரி இந்த டென்ஷன்லாம் ஃபுல்லாக கிளியர் ஆகிற வரைக்கும் நம்ம நம்மளோட கண்ணை, நம்மளோட கான்சன்ட்ரேஷனை அந்த இடத்துல வச்சிருக்க வேண்டியதும் ரொம்ப மஸ்ட், ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது ஒரு இன்டைரக்ட் லைன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்பர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் டெம்பர். இந்த இடத்துல அவங்க ஆங்கிரிங்கிறத மென்ஷன் பண்ணல, நம்மளோட தீவிர கவனம் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் வந்திருக்கு. அதே மாதிரி டி எஸ்கலேட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய விஷயம் என்ன சொல்றது உங்களுக்கு, அதாவது இந்த மாதிரி ஒரு மிலிட்ரி ரீதியாக 2 நாடுகளுக்கும் சண்டை வந்திருக்கு அப்படின்னா அதுல இருந்து விலகி போகிறது, அந்த ஒரு விரோதத்துலேருந்து விலகி போகிறது தான் டி எஸ்கலேட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்போதும் நம்ம எடிட்டோரியல் பார்க்குற எல்லாத்துக்குமே தெரியும், வெக்காபுலரிஸ் எல்லாமே பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காமல் கிளிக் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே இப்போ இது வரைக்கும் பார்த்துருவோமா? The conversation between the Special Representative India's NSA Ajit Doval and China's Foreign Minister Wang Yi on Sunday, which led to the announcement, has given hostilities a necessary pause அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ் போட்டிருப்பாங்களே, ரெண்டுக்கும் பிரதிநிதிகள், 2 நாடுகளுக்காக. ஸோ அந்த பிரதிநிதிகள் 2 நாட்டில் இருந்துமே அந்த ஒரு கான்வர்சேஷன் 2 பேத்துக்கும் போயிருக்கு, உரையாடல். அதில் நம்ம இந்தியாவோட NSA அவர் அஜித் டோவல் அவரும் சைனீஸ் ஃபாரின் மினிஸ்டர் வாங்கி அவரும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு சண்டே அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சண்டே டிஸ்கஸ் பண்ணிட்டு மண்டே கொடுத்துருப்பாங்களா இருக்கும். ஓகே ஹாஸ் கிவன் ஹாஸ்டிலிட்டிஸ், அதாவது ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா விரோதம், அதுதான் ஹாஸ்டிலிட்டி. சரிங்களா? ஸோ நம்ம நாட்டுக்கு இடையே இருக்க இந்த விரோதத்துக்கு ஒரு பாஸ், அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, அடுத்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாஸ் கொடுத்துருக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட், விச் மீன்ஸ் ஸ்டாப் பண்ணிடுச்சு, இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு புள்ளி வச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. While the statements made in New Delhi, Beijing were not identical in language, they largely conveyed a consensus to restore peace and tranquility at the LAC ன்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கன்சென்சஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருவோம். ஒரு ஜென்ரல் அக்ரிமெண்ட், அதாவது ஒருமித்த கருத்து, ஓகே நீ நானும் ஒன்றாவே முடிவெடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒருமித்த கருத்து இருக்கும் இல்லையா? அதுதான் கன்சென்சஸ். அதே மாதிரி டிரான்குவிலிட்டி அப்படின்னா இது கண்டிப்பாக புது வேர்டாக தான் இருக்கும். டிரான்குவிலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அமைதியான மனநிலை, ஒரு அமைதியான ஸ்டேட்டில் இருக்கிறது தான் டிரான்குவிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 2 நாடுகளுக்கும் இடையே அவங்க
சொன்ன அந்த சென்டென்சஸ் லாங்குவேஜ்னு இந்த இடத்துல நீங்கள் மொழியை எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்டைரக்டாக அவங்க சொன்ன விதம், சரிங்களா? ஸோ அவங்க சொன்ன விதம் வந்து வேற வேறையாக இருக்கலாம். ஆனால் அவங்க கன்வே பண்ண மெசேஜ் இதுதான். என்ன மெசேஜ்? இந்த மாதிரி நம்ம இனிமேல் வந்து ரீஸ்டோர் பீஸ், அமைதியை வந்து எல்ஏசினா இந்தியா சைனாவோட பார்டர், அங்கே வந்து நம்ம அமைதியையும் இந்த மாதிரி பீஸையும் வந்து அமைதி பீஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகே, இதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம அங்கே நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அக்ரிமெண்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் வெவ்வேறு விதமாக கன்வே பண்ணியிருக்கிறாங்க அவங்க மக்களுக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. The next step will be to see their agreement carried out and to ensure that Chinese troops withdraw as promised and each of the 3 points discussed, Galwan, Hot Springs and Gogra அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் படி சைனீஸ் ட்ரூப் வந்து என்ஷூர் பண்ணணும், அதாவது உறுதிப்படுத்தணும். என்ன? இந்த மாதிரி ப்ராமிஸ் பண்ணபடி, நீங்கள் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணபடி இந்த 3 பாயிண்ட்ஸ், எந்தெந்த 3 பாயிண்ட்ஸ்னா இடங்கள், அவங்க குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இடங்கள், கல்வான், ஹாட் ஸ்ப்ரிங்ஸ், கோக்ரா, இதெல்லாம் தானே ஹாட் ஸ்பாட், பிரச்சனை அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள். இந்த 3 இடத்துல இருந்து சைனீஸ் ட்ரூப் வந்து நீங்க பின்வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தீங்க. அந்தபடி நீங்க அடுத்த ஸ்டெப்பா நீங்க அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? This is easier said than done, as it was during a disengagement verification operation by the Indian troops that the Galwan clash is believed to have occurred அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இது வந்து சொல்றதை விட செய்யறது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். எது? சைனீஸ் ட்ரூப்லாம் இந்த இடத்துல வந்து பின்வாங்க வைக்கிறது. ஓகே, அதே சமயத்தில் வந்து நம்ம இன்னொரு விஷயத்துல வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிற அதே நேரத்தில் வந்து இந்தியன் ட்ரூப்ஸ் வந்து இந்த கல்வான் கிளாஷ் நடந்தது இல்லையா, நம்ம கண்டிப்பாக நியூஸில் பார்த்தோம், எடிட்டோரியலில் கூட படித்தோம். அதில் வந்து 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் வந்து இறந்து போயிட்டாங்க நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கல்வான் கிளாஷ் வந்துட்டு நடந்த இடம் அது அங்கே தானே. ஸோ அந்த இடத்துல தான் நடந்திருக்கு, அந்த கல்வான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாட் ஸ்பாட்ல தான் நடந்திருக்கு. ஸோ இந்த டிஸ்என்கேஜ்மெண்ட் ஆகிற இந்த வேலையில கூட நம்ம அங்கே கவனம் செலுத்த வேண்டியது மிக அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. After this, similar exercises will have to be undertaken for other points along the LAC. Disengagement and de-escalation must be accompanied by defined endpoints for troops to withdraw to ensure they do not reoccupy position vacated அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதே மாதிரி சிமிலர் எக்ஸசைஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ இந்த 3 பாயிண்ட் சொன்னாங்க இல்லையா, கல்வான், கோக்ரா அந்த மாதிரி. ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் சைனீஸ் ட்ரூப்பை வித்ட்ரா பண்ணிக்கணும்னு சொன்னால் அதே மாதிரியான, அதாவது சிமிலர் எக்ஸசைஸ் அங்கே என்னென்னலாம் பண்ண சொன்னமோ அதே மாதிரி மற்ற இடங்கள்லையும் நீங்கள் வந்து பண்ணிடணும், எல்ஏசியில் இருக்கக்கூடிய மற்ற இடங்கள்லையும் நீங்கள் வந்து பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு இந்த மாதிரி டிஸ்என்கேஜ்மெண்ட் நம்ம சொன்னோம், அந்த இதுலேருந்து விடுபடுறது. டிஎஸ்கலேஷன்னா அந்த விரோதத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட மிலிட்ரியை திரும்ப பெற்றிருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுல வந்து உறுதியாக இருக்காங்களா யார்? சைனா வந்து எண்ட் பாயிண்ட் அப்படின்னா இதுதான் கடைசி, இதுக்கு மேலே இவங்க மாற்றி மாற்றி பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கடைசி பாயிண்ட்ல, எண்ட் பாயிண்ட்னா அந்த இடத்துல கடைசி பாயிண்ட்னு கிடையாது, இதுக்கு மேலே மாற்றி பேசக்கூடாது, ஆஸ் ப்ராமிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல உருப்படியாக இருக்காங்களா, உறுதியாக இருக்கிறாங்களா, கண்டிப்பாக வித்ட்ரா பண்ணிடுவாங்களா? அது மட்டும் இல்லாமல் வித்ட்ரா பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெக்கேட் பண்ண இடத்த வித்ட்ரா பண்ணிட்டு அவங்க நாட்டுக்கு போனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ரீஆக்குபை பண்ண மாட்டாங்க, திரும்பவும் வந்து உட்காந்துக்கிட்டு சண்டை போட மாட்டாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க உறுதியாக இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? Monday statements have also set out a course of engagements. These include diplomatic and military parallels, meeting of the working mechanism for consultation and coordination on India-China border affair and further talks between the special representatives அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம இந்த டிப்ளமேட்டிக் வந்து டெய்லியும் பார்க்குறோம். டிப்ளமேட்டிக்னா தமிழில் வந்து ராஜதந்திரன்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னன்னா, 2 பேர் சண்டை, அதாவது இந்த பக்கமும் இல்லாமல் ஒரு நடுநிலைமையாக நம்மளால வந்து ஒரு விஷயம் பேச முடியுது, 2 பேர்த்தையும் சமாதானம் செய்ய முடியுது அப்படின்னா அதான் டிப்ளமேட்டிக். ஓகேவா? ஒரு டிப்ளமேட்டிக் ஆன்சர் கொடு அப்படின்னா யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம 2 பேர்த்தையும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கொடு அப்படின்றது தான் டிப்ளமேட்டிக் ஆன்சர். சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பார்லே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபரன்ஸ் வந்துட்டு, அதாவது ஆப்போசிட் சைடு இருக்கக்கூடிய ஆப்போனன்ட் 2 பேத்துக்கும், உனக்கு எனக்கும் ஒத்தே வராது, ஆனால் நம்ம 2 பேரும் இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வச்சுக்கிறோம், நம்மளோட பிரச்சனையை பற்றி பேசுறதுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு பேசுகிறோம் அப்படின்னா அதுதான் பார்லே. சரிங்களா? வேற என்ன இதில் தெரியணும்? ஓகே. நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, சண்டே தான் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்களே. ஸோ மண்டே தானே அறிக்கை கொடுத்துருக்க முடியும். அந்த மண்டே ஸ்டேட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை தான் வந்து எடுத்து தெரிவிச்சிருக்கு. அந்த இடத்துல நீங்கள் இந்த செட் அவுட் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க. செட் அவுட் அப்படின்னா நம்ம ஃப்ரேசல் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டதில் இந்த செட் அவுட் இருக்குது. 2 மீனிங்கில் வரும். ஒன்று வந்துட்டு ஒரு ட்ராவலுக்கு போகிறோம், ஒரு ஜேர்னி, ஒரு டூருக்கு போகிறோம் அப்படின்னா அதை செட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் கோவா போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து செட் அவுட் டு கோவா அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னா நம்ம ஒரு ஜேர்னியை தொடங்க போகிறோம் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று என்னென்னா, ஒரு விஷயத்தை, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் இல்லை ஒரு ஹாபி இதெல்லாம் நீங்கள் தொடங்க போகிறீங்கனாலும் அதுவும் வந்து செட் அவுட் அப்படிங்கிற மீனிங்கில் தான் வரும். சரிங்களா?
ஓகே. அந்த மண்டே ஸ்டேட்மெண்ட்ல இன்னும் சில என்கேஜ்மெண்ட் பத்தி குடுத்துருக்காங்க. அதாவது மிலிட்ரிலாம் வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுது. ஆனா வேறு சில விஷயங்கள நம்ம வந்து என்கேஜ் ஆகணும். என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி மிலிட்ரி பார்லேஸ், மிலிட்ரி மீட்டிங் வச்சுக்கிறது, கான்ஃபரன்ஸ் வச்சுக்கிறது. இனிமே எப்படி நம்ம அந்த அமைதிய வந்து நிலைநாட்ட போறோம் எல்ஏசில அப்படிங்கிறத பத்தின ஒர்க்கிங் மெக்கானிசம் பத்தி டிஸ்கஸ் பண்றது, கன்சல்ட் பண்றது. அது மட்டும் இல்லாம இந்தியா, சைனா பார்டரோட அந்த கோஆர்டினேஷன் எப்படி வச்சுக்கணுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்றது. அந்த மாரி ஸ்பெஷல் ரெப்ரசன்டேட்டிவ், ஸ்பெஷல் பிரதிநிதிகள வச்சு அவங்கவங்க டாக் குடுத்துக்குவாங்க இல்லையா? மிலிட்ரி டாக்ஸ் இல்லைனா நம்ம இந்த மாதிரி எம்பசில இருந்து போய் பேசிக்கிறது, இந்த மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை பத்தி நம்ம செட் அவுட் பண்ண வேண்டிய நேரம் இது, தொடங்க வேண்டிய நேரம் இது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க மண்டே ஸ்டேட்மெண்ட்ல. The government should inform the country about the progress as well as consider measures such as buffer zones, the patrolling free period, and the reasons for the decision to pull back Indian troops in the areas of disengagement. ஓகே, இது வரைக்கும் நம்மகிட்ட எதுவுமே சொன்னது கிடையாது. அட்லீஸ்ட் இப்பயாவது கவர்மெண்ட் வந்துட்டு ஷுட் இன்ஃபார்ம் த கண்ட்ரி கிட்ட, அதாவது பீப்புள்ஸ் கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். எதை பத்தி? இந்த மாதிரி பஃபர் ஜோன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன சொல்றது, இந்த மாதிரி விரோதம் வந்து இருக்கும், இந்த இடத்துல வந்து விரோதம் இருக்கும், இந்த இடத்துல பிரச்சனைக்குரிய ஏரியா, இது வந்து நம்ம வந்து தவிர்த்துக்கணும் இதுல இருந்து. ஸோ இட்ஸ் அ சென்சிட்டிவ் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை தான் வந்து பஃபர் ஜோன் சொல்லுவாங்க. நியூட்ரல் ஏரியா சர்விங் டு செப்பரேட் ஹாஸ்டைல் ஃபோர்ஸஸ். அதாவது எனக்கும் இந்த இடத்துனால தான் பிரச்சனை, இந்த வரப்பு பிரச்சனை வரும்ல, இந்த இது ஓ நிலம் இது ஏன் நிலம், இந்த வரப்பு நமக்கு எனக்காங்கிறத பேசி தீட்டுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வரப்பு தான் பஃபர் ஜோன். சரியா? ஒரு சென்சிட்டிவ் ஜோன், எப்போ வேணா சண்டை வரலாம் இல்லையா? ஸோ அந்த பஃபர் பிளேஸ் இருக்கு இல்லையா, அங்க என்னதான் ப்ரோக்ரஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு எடுத்து வைக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேட்ரோலிங் ஃப்ரீ பீரியட், அதாவது பேட்ரோலிங்னா என்ன? ரோந்து போய்கிட்டே இருக்குது. பேட்ரோலிங் ஃப்ரீ பீரியட்னா இந்த மாதிரி அந்த இடத்துல எல்லாம் எல்லா மிலிட்ரியை பின்வாங்குங்க, அந்த மாதிரி நீங்க வச்சிருக்க சோல்ஜர்ஸ் எல்லாம் திருப்பி கூட்டு போங்கன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் ஏன் அப்படின்னு எங்களுக்கு சொல்லுங்க. இந்தியன் ட்ரூப்ஸ் எல்லாம் ஏன் புல் பேக் திரும்ப வர சொல்றீங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் ரீசன் என்னன்னு மக்கள் கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The government must also continue to work towards its stated goal of restoring the status quo or the position of troops to the situation in April before the mobilization began. Else, Prime Minister Modi's strong words at last week will have little meaning அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் வந்து இன்னொரு விஷயத்துல வந்து ஒழுங்கா ஒர்க் பண்ணணும். எதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டட் கோல், அதாவது நான் இதுதான் என்னோட கோல், நான் இதை வந்து உங்களுக்கு பண்ணி தந்துருவேன், நீங்க சில ப்ராமிஸ் பண்ணீங்களா, என்ன மாதிரி ப்ராமிஸ்? ரீஸ்டோரிங் ஸ்டேட்டஸ் குவான்டி அப்படின்னா என்னன்னா, இதுக்கு முந்தைய நிலைமை, இந்த பிரச்சனைக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதுதான் ஸ்டேட்டஸ் குவான்டி. முந்தைய நிலைமை, ப்ரீவியஸ்லி எக்ஸிஸ்டிங் ஸ்டேட் அப்படிங்கிறத பத்தி பேசுறது தான் ஸ்டேட்டஸ் குவான்டி. சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதை நீங்க ரீஸ்டோர் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா, அதை நீங்க ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அதே மாதிரி அப்படி இல்லைன்னா, முந்தைய நிலைமை அப்படி இல்லைன்னா இன்னொரு சென்டென்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது ஏப்ரலுக்கு முன்னாடி நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம், குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்களோ, இந்த மொபைலைசேஷன் போய் அந்த நாட்டில் ஆக்குபை பண்றது, அவங்க வந்து இங்கே வந்து ஆக்குபை பண்றது, அந்த மொபைலைசேஷன்லாம் தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ட்ரூப்ஸ் எல்லாம் எப்படி இருந்தாங்களோ அந்த பொசிஷனுக்கு வரதுக்கான வழியை நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நீங்க சொன்னபடி செய்யணும். அப்படி செஞ்சாதான் நல்லவர். இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் எல்ஸ் பிரைம் மினிஸ்டர் போய் லேல லாஸ்ட் வீக் பேசினார் பாத்தீங்களா, மூணு மக்களுக்கு 3 விதமா சொன்னார் பாத்தீங்களா சென்டென்சஸ். ஸோ அதெல்லாம் வந்து அப்பதான் கொஞ்சமாவது மீனிங் கிடைக்கும். இல்லை இதை செய்ய தவறிட்டாங்கன்னா கொஞ்சம் கூட அந்த பேச்சுல எல்லாம் ஒரு அர்த்தமே இல்லாம போயிடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லிட்டில் மீனிங் அப்படின்னா கொஞ்சம் மீனிங் எடுத்துக்க கூடாது, இது வந்து மீனிங்கே கிடையாது அப்படின்ற அர்த்தத்துல வரும். ஸோ லிட்டில்னா கொஞ்சம் எடுத்துக்க கூடாது, ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? With the disengagement underway, there are other important steps to consider. This was the first time the LAC has seen such casualties in over 4 decades, and the government cannot put aside the violent Galwan clash. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த கேஷுவாலிட்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னாலேயோ ஒரு ஆக்சிடென்ட்னாலேயோ ஒரு பர்சன் வந்து செத்து போயிடுறதோ இல்லை இன்ஜூர் ஆகுறது தான் கேஷுவாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த மாதிரி டிஸ்என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்க இந்த வேலையில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பும் நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 40 வருஷத்துக்கு அப்புறம், 4 டிகேட்ஸ்க்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா எல்ஏசில இந்த மாதிரியான ஒரு கேஷுவாலிட்டி, இந்த மாதிரியான சாகர அளவுக்கு போற இந்த வயலண்ட் கல்வான் கிளாஷ்ல நடந்தது பத்தியா, இந்த விஷயத்தை நம்ம இப்பதான் பாக்குறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபார் திஸ் a full inquiry is needed of the build up அப்படிதான் கொடுத்திருக்கு, needed of the build up to the clash and the circumstances surrounding the deaths of 20 Indian soldiers. ஓகே, இது கல்வான் கிளாஷ் இதை சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு ஃபுல் என்கொயரி வந்து தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்வான் கிளாஷ்ல 20 இந்தியன் சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கு அதுக்கு காரணமா அமைஞ்சவங்க யாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு என்கொயரி கண்டிப்பா வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. Still is there. ஓகே.
The government must consider whether it will continue its course of economic countermeasure against China, including the banning of app investment, restriction and an input slowdown அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து இன்னும் சில விஷயங்களையும் கன்சிடர் பண்ணணும், கவனத்தில் கொள்ளணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்கனாமிக்கலாக சைனாவை நம்ம வெறுத்து ஒதுக்கணும் இல்லையா, இந்த மாதிரி ஆப்ஸை பேன் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ஒன்றும் தேவையில்லை போன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விடுறது, இம்போர்ட்டே எனக்கு தேவையில்லைன்னா அதை ஸ்லோ டவுன் பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் சில இது பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இது இன்னமும் பண்ணதான் போகிறோமா, வெதேர் பண்ணதான் போகிறோமா அப்படிங்கிறதுலையும் நம்ம கவர்மெண்ட் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. There is also the question of whether high-level contacts such as the informal summit between Mr. Modi and Chinese President Xi will be resumed. The leaders have not communicated directly during the crisis அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கொஸ்டினும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹை லெவல் கான்டாக்ட், அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் மோடியும் சைனீஸ் பிரசிடென்ட் ஜி ஜின்பிங்கும் திரும்பவும் அவங்களோட அந்த இன்ஃபார்மல் சப்மிட் மாமல்லபுரம்லாம் வந்துட்டு போனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்களோட இன்ஃபார்மல் சப்மிட்லாம் தொடங்குவாங்களா, ரெஸ்யூம் பண்ணுவாங்களா? ஏன் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்குறோம் அப்படின்னா, இந்த இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருந்தப்போ கூட ரெண்டு லீடரும் டைரெக்டாக எதுவும் கம்யூனிகேட் பண்ணிக்கலையே, இனிமேலும் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது எங்களோட இன்னொரு கொஸ்டின் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? As a process to restore peace begins restoring. No. As a process to restore peace begins, restoring status quo ante in bilateral trust may be more difficult for the foreseeable future. But in small step over time, India and China must return to a more balanced relationship அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மாதிரி அமைதியை நிலைநாட்டுறதுக்கு, ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு நம்ம போயிட்டு இருக்க ஆரம்பித்த இந்த வேலையில் ஏற்கனவே நம்ம இருந்த ஸ்டேட்டஸ் குவான்டி, ஏற்கனவே நம்ம ரெண்டு நாட்டுக்குள்ளே இருந்த அந்த பைலேட்டரல் ட்ரஸ்ட், ஒரு நம்பிக்கை, அமைதியை நிலைநாட்ட இப்போ நம்ம பிகின் பண்ணிட்டோம். ஆனால் இந்த ட்ரஸ்ட் ரெண்டு நாட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை வந்து நம்பகத்தன்மை வந்து ஃபியூச்சரில் வந்து தொடருவோம், நம்ம திரும்பவும் அவங்கள நம்புவோமா அப்படிங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டான காரியம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இந்த ஃபோர்சியபிள் அப்படின்னா, நாளைக்கு என்ன நடக்க போகுது, இனிமேல் என்ன நடக்க போகுதுன்னு கண்கூடா தெரியுது, இட்ஸ் ஏபிள் டு ப்ரெடிக்ட், கண்டுபிடிக்க முடியுது அப்படின்னா அதான் ஃபோர்சியபிள். சரிங்களா? ஸோ நல்லாவே தெரியுது, கொஞ்சம் கஷ்டம்தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்புறது. அதே சமயத்தில் ஸ்மால் ஸ்டெப்ஸ் ஓவர் டைம் இந்தியா அண்ட் சைனா மஸ்ட், அதாவது அதே சமயத்தில் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருக்க இதே சமயத்தில் திரும்பவும் ஒரு பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப், ஒரு சீரான ரிலேஷன்ஷிப்குள்ளே இந்தியாவும் சைனாவும் ரிட்டர்ன் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடிட்டோரியலில் முடிச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த எடிட்டோரியல் கொஞ்சம் ஜாலியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வேர்ட்ஸும் உங்களுக்கு ஒரு 1 2 3 ஒரு 7 வொக்காபுலரிஸ் கிட்ட தான் இருக்குது. நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு கீழே வச்சிடுறேன். ஸோ மறக்காமல் படிச்சிருங்க. உங்களோட எடிட்டோரியல் டைமர் 7 அப்படின்னு எனக்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். வை? பிகாஸ் நீங்கள் வந்து எக்ஸாமை எதிர்நோக்கி இருக்குங்க இல்லையா? ஸோ காலையிலேருந்து கொஞ்சம் உங்களோட மற்ற செஷனுக்கு நீங்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு நம்ம 7 o'clock எடிட்டோரியல், பிகாஸ் காலையில் நீங்கள் எடிட்டோரியல் படிச்சிங்கன்னா உங்களோட ஃபுல் எனர்ஜியும் எடிட்டோரியலுக்கே போயிடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ்க்காக படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் வந்துட்டு நிறையா மார்க் போடுங்க இங்கிலீஷ்க்கு. சரியா? போட்டுட்டு சாயந்தரம் வந்துட்டு எடிட்டோரியல் படிங்க. படிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது எடிட்டோரியல் ஜாலியாக படிங்க. சரிங்களா? பாய் பில்லியன்ஸ்.